மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் 11 பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சூப்பர். கவனிங்க, எல்லா சபையிலையும் இயேசு செய்து முடிச்சிட்டான்னு சொன்னாலும் இல்லை 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 இல்லை, நீ செய்யணும், நீ செய்ய, நீ ஜெபம் பண்ணா தான், நீ ஃபாஸ்டிங் போட்டா தான், நீ சபைக்கு வந்தா தான், நீ பைபிள் படித்தா தான் சொல்லி இன்னைக்கு மதம் திணித்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல வரங்களுங்க, எங்கே இருட்டடிப்பு இருக்குது, எங்கே நாம் ஏமாற்றப்படுகிறோம். அப்போ இதை செய்யக்கூடாது அப்படின்னா நல்ல கவனிங்க, இயேசு சிலுவையில் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது, ஃபினிஷ்ட் அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். ஃபினிஷ்ட் அப்படின்னா யுத்தம் முடிந்தது, நமக்கான எல்லாம் சிலுவையிலே கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. டெட்டலிஸ்டா அப்படின்னா பேமெண்ட் பே பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடிச்சுட்டாரு. நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே சொல்லுங்க, ஒண்ணுமே கை பக்கத்தில் பார்த்து மூஞ்ச பார்த்து இப்படி காமிங்க, ஒண்ணுமே. இப்போ ஜெபிக்க வேண்டாமா பாஸ்டர், ஃபாஸ்டிங் போட வேண்டாமா? நீங்கள் ஜெபிச்சு எதையும் செஞ்சு ஆண்டவரிடத்தை ரிசீவ் பண்ண வேண்டாம். ஆண்டவர் செய்து முடித்ததுக்கு நன்றி உள்ளவர்களாகத்தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அல்லையா? அவர் எனக்கு எல்லாம் செய்து முடித்துட்டார், ஆகையால் ஆராதிக்கிறேன். அவர் எல்லாம் எனக்கு செய்து முடித்துட்டார், ஆகையால் ஜெபம் பண்ணுறேன். அவர் எல்லாம் செய்து முடித்துட்டார், ஆகையால் அவருடைய வேதத்தை படிக்கிறேன். அவர் எல்லாம் செய்து முடித்துட்டார், ஆகையால் காணிக்க கொடுக்குறேன். ஆண்டவருக்கு நாம் செய்கிறது வந்து தேவன் செய்து முடித்ததற்கு நன்றி உள்ளவர்களாக, ரெஸ்பான்ஸ் தான் அது, ரியாக்ட். அது அதை செய்து கர்த்தரிடமிருந்து ஏர்ன் பண்றது கிடையாது. எவ்ரிதிங் பெய்டு. அல்லேலூயா. இந்த மனப்பான்மை இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லை. பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிற மதம் என்ன தெரியுமா? இதை செய், டூ டோன்ட், டூ டூ அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. இது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் உள்ள சட்டம், செய் செய்யாத, செய் செய்யாத. இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி எல்லாத்தையும் சிலுவையில ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் போட்டிருக்குது. எல்லாம் நம்ம சார்பாக எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நாம எதை செய்ய வேண்டாம், செய்து முடித்ததை விசுவாசிக்கணும். கையத்தட்டு, கையத்தட்டு. அல்லேலூயா. அவர் செய்து முடித்ததை விசுவாசிப்பது நமக்கு டவுன்லோட் ஆகும். பிலீவ் அண்ட் ரிசீவ். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? செய்து பெற்றுக்கொள்வதில்லை, விசுவாசித்து பெற்றுக்கொள்வது. ஒரு வியாதியஸ்தர் இருக்கிறான், குருட இருக்கிறான், அவன் பக்கத்தில் இயேசு போகும்பொழுது நீ ஜெபிச்சியான்னு கேட்கல, என்ன கேட்டார்? விசுவாசிக்கிறியான்னு கேட்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆயிடுச்சு? ஷிஃப்ட் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. பழைய பாட்டு டூ அண்ட் டோன்ட்ஸ், புதிய ஏற்பாட்டு பிலீவ், ஒன்லி பிலீவ். செத்து போயிட்டா வந்து சொல்கிறாங்க, அப்படியே பதறான், விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படி இரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒரு செத்த பிரேதத்தை எழுப்ப போகிறாங்க, உடனே இயேசு பக்கத்தில் உட்காந்து எல்லாம் சேர்ந்து வாங்க கையை பிடிச்சி ஜெபம் பண்ணும் சொல்லலை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய 4 நாள் ஆன பிறகும் மரகத்தில் மரியாள்கிட்ட சொல்கிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, நீ ஜெபித்தால், நீ உபவாசித்தால், நீ காணிக்க போட்டா, நீ சபைக்கு வந்தா, இந்த எந்த ரிக்குவயர்மெண்ட்ஸும் கிடையாது. இப்படி நான் சொல்கிறனால நீங்கள் சபைக்கு வராமல் போய் அந்த இதே கிடையாது. இப்படி சொல்கிறனால இன்னும் வருவீங்க. நீங்கள் விசுவாசத்தினாலே தான். நியூ கவர்னன்ட் எங்கே ஒர்க் ஆகுதுன்னா ஒன்லி பிலீவ் அண்ட் ரிசீவ். இந்த விசுவாசத்தை ஜபம் கூட எப்படி இருந்தால் தான் அதுக்கு பதிலே வருமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அதுதான் பெற்றுக்கொள்ளுங்க. இங்கே வந்து ஒன்லி கரன்சி நியூ கவர்னன்ட்ல ஃபெய்த் தான், பிலீவ் தான். கவனிங்க. அப்போ இங்க வந்து மார்ஜின் மெஷரிங் ராட் என்னன்னா, இயேசு செய்து முடித்து விட்டார், நான் அதை பிலீவ் பண்றேன். ஹல்லேலூயா. இந்த மதம் மறைச்சு வச்சதுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை உழைத்து பெற்றுக்கொள்ள விரும்புறாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் கையை இவங்க வளைக்கிறாங்க, உபவாசம் போட்டு ஆண்டவர் நச்சரித்து செய்ய வைக்கிறாங்க. ஆண்டவர் கிடையாது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும். ரெண்டாவது, சாட்சியின் வசனத்தினால். போன வாரம் ரத்தத்தை பற்றி நான் பேசிட்டேன். நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா கில்ட்டி கான்சியஸ். என்னது? குற்ற மனசாட்சி. இதுக்கு மேலே உள்ள வசனம் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்குது, குற்றப்படுத்துகிற சாத்தான். அதுக்கு மேல உள்ள 10ஆம் வசனம் போட்டிருக்குது, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும்
அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கு. நல்ல கவனிங்க, இயேசு சிலுவையில மரிச்ச உடனே ஆட்சி மாற்றம் உண்டாயிட்டு. ஹலோ, என்ன உண்டாயிட்டு? ஆட்சி மாற்றம் உண்டாயிட்டு. அது வரைக்கும் உலகத்தின் அதிபதி சாத்தான். அந்த சாத்தான சிலுவையில் ஆண்டவர். நல்ல கவனிங்க, சிலுவை காட்சி வந்து உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது பரிதாபமாக செத்தது மாதிரி இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்த்தா அங்கே பயங்கரமான வார் நடந்திருக்குது. அங்கே சாத்தானை துவைச்சு எடுத்துக்கிறாரு, தரையில் போட்டு நசுக்கிருக்கிறாரு, அவனை தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்கிறாரு. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்பொழுது இயேசு மரித்தது மாதிரி இருக்குது. அங்கதான் அதுல போட்டிருக்குது. வாசிங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் போனான். அக்யூசர். சாத்தானுக்கு ஒரு பேர் என்னது? குற்றம் சாட்டுகிறவன். சொல்லுங்க, குற்றம் சாட்டுகிறவன். சகோதரர் மேல் குற்றம் சாட்டுறது ஒரு ஸ்டைல். ஒரு பிரதர் இன்னொரு பிரதரை குற்றப்படுத்துற. ஆனா இன்னொரு ஸ்டைல் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மையே நமக்கு விரோதமாக குற்றப்படுத்துவான். நீ சரியில்லை, நீ நல்லா இல்லை, நீ அழகு இல்லை, நீ வேஸ்ட்டு. இதில் வேற பிறந்ததுலேருந்து நம்ம அம்மா அப்பா வந்தவன் போனவெல்லாம் கருப்பாக இருக்கிறான், மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லை, முடியப்பார், மூக்கப்பார், காலப்பார், உயரத்தைப்பார், இதெல்லாம் நமக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகி அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இதை இந்த பொய். நல்ல கவனிங்க, இந்த சாத்தனுடைய ஒரு பெரிய வேலை என்னென்னா பொய்யை ஊதுறது. விஸ்பர் ஆஃப் லை. என்ன சொன்னேன்? விஸ்பர் ஆஃப் லை. பொய்ய கிசு கிசுத்து கொண்டிருப்பான் காதுல. எல்லாத்துலேயும் லாஜிக் மாட்டி இருக்கும். எதை பார்த்தாலும் இந்த கண்ணாடி வழி தான் பார்ப்பீங்க. அக்யூசி மென்டாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். இது சாத்தானுடைய ஒரு பயங்கரமான பொய். உங்களை குறித்து நிறைய நெகட்டிவாக உங்கள் காதிலே சொல்லுவான். அதை கேட்டு கேட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த குற்றப்படுத்துற சாத்தான் தாழ தள்ளப்பட்டான். கையை தட்டு ஹல்லேலூயா. ஆமென். அந்த விழுந்து போன சாத்தான் இப்பவும் அந்த பழைய சரக்கு வச்சு வியாபாரம் பண்றான். அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, அவன் சொல்ற குற்றப்படுத்துற வார்த்தையை விட நீங்க சத்தியத்தின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். கையை தட்டு ஹல்லேலூயா. பொய்க்கு அவ்வளவு சத்தம் இருக்குன்னா உண்மையை உரக்க பேசு. ஹல்லேலூயா. குற்றப்படுத்துவதற்கு ஒரு குரல் இருக்குமானால் அதை அடித்து மட்டம் தட்டி கீழே தள்ளுவதற்கு சத்தியத்தை உரக்க பேசுங்கள். பிசாசு சொல்றான், நீ அழகா இல்லைன்னு சொல்றான். இயேசு சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறார். அல்லையா? அதை எடுத்து இதை அடி. எது எடுத்து எதை அடி சொன்னேன்? பிசாசு சொல்ற பொய்ய இயேசு சொல்ற சத்தியத்தை வச்சு தலை மேலே அடி. நீ லாய்க்கு இல்லை, நான் விசேஷமானவன். அல்லையா? ஐ எம் ஸ்பெஷல் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை எடுத்து. அதான் சொன்ன சாட்சியின் வசனங்கிறது என்ன அப்படின்னா, தேவன் உங்களை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறாரு. நான் கீழாகாமல் பாலாகாமல் எல்லா ஜனங்களிலும் கர்த்தரனை மேன்மையாக வைப்பார். என் பட்சத்தில் கர்த்தர் உம்மாலே ஒரு சேனைக்குள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஸோ வார்த்தை நல்ல கவனிங்க. சண்டை யுத்தமே எங்கே நடக்குன்னா வார்த்தைக்கு நடக்குது. யுத்தமே வார்த்தைகளுக்கு தான் நடக்குது. இன்னைக்கு வாங்க நிஜத்துக்கு வருவோம். இன்னைக்கு நடக்கிற அரசியல் இப்போ என்ன 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 சீசன் ஆரம்பிச்சிச்சு? எலெக்ஷன். மே 16 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அல்லையா? என் பர்த்டே அது. சரி, அங்கேருந்து எடப்பாடி அள்ளி வீசுறாரு. இந்த ஆட்சியில் எல்லாமே மோசமாக போச்சு. விடியா திமுக கத்துறாரு. அவர் பாருங்க, இந்த ஆட்சியை இறக்குறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? வியூக வகுப்பாளர்கள். கிஷோர் அவர் 5 கோடி வாங்கி போன எலெக்ஷனில் இந்த டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வியூகம் வகுத்து கொடுத்தார். என்ன பண்ணுங்க, முதல்ல பாட்டு போட்டு விடுங்க. என்ன வருது? விடியல் விடியல் வருதுன்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியலை தான் தர்றாருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் மக்கள் நடக்கணும். சைக்காலஜி பயங்கரமான வேலை நடக்குது. அதை சொல்லி நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி தூக்கி விடுறாரு. வந்துட்டாரு. அவர் ஜெயிச்சது இதில் தான் ஸ்ட்ராட்டஜி போட்டு மக்களுடைய மூளை செலவை பண்ணி
குரல் எங்க போனாலும் அந்த குரல் ஸ்டாலின் குரல் ஒலிக்கட்டும். பாஸ்டர் டிஎம்கேக்கு பிரகடனம் பண்ண நினைக்காதீங்க. அடுத்தது பாருங்க, இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது, இவர் எழும்புறாரு. அதை விட அடுத்த 3வது வர, நான் வர்றேன் உங்க விஜய், நான் வர்றேன் உங்க விஜய். பாருங்க அந்த வார்த்தை வந்து அப்படியே பிடிறாவன போடு குத்து அப்படின்னு சொல்லி மக்கள் ரெடி. எலெக்ஷன்லாம் ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க. நான் வர்றேன் உங்க விஜய் சொன்ன உடனே ரத்தம் செய்து போடு போடு எங்க குத்தணும் அப்படின்னு வார்த்தை. அடுத்தது அந்த விஜயனுடைய இந்த கட்சிக்கு ஒரு மியூசிக், ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்க, தீம் மியூசிக் போட்டிருக்காங்க பாருங்க. சட்டை அடிக்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தரிச்சுது ஜெக்கு அடிச்சுட்டே இருக்குது. ஸோ கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. யுத்தமே வார்த்தை யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இவர் சொல்றாரு, நீங்கள்லாம் என்ன பண்ணான்னு சரிதான்டா, நான் 5 வருஷம் சேர்த்து வச்சதை 5000 4000 கொடுன்னு சொல்லி வச்சுதான் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தோன்னே பெண்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, எது எப்படியோ சூரியனுக்கு என்ன செய் குத்து அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதை சொன்ன உடனே எடப்பாடி பார்க்குறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் பெண்களுக்கு 2000. இப்போ குத்த போன வேகம் குறைஞ்சிச்சு. இப்போ யாருக்கு குத்துறது அப்படின்னு பாருங்க. இவங்க சேர்த்து வச்சு அள்ளி வீசுறாங்க, குரல் வருது. அங்கிருந்து மத்திய அரசாங்கம் அவங்க பேசுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனே வார்த்தையின் யுத்தம் நடக்குது. செய்கிறாங்களோ செய்யலையோ அள்ளி அள்ளி வீசுறாங்க வார்த்தையை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு, போதை பழக்கம் ஆகிப்போச்சு, ஆட்சி சரி கிடையாதுன்னு சொல்லி சும்மா கழுவி ஊத்துறான் ஒருத்தன். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க. இதுக்கு ஐஏஎஸ் வச்சு, இதுக்கு வந்து வியூக வகுப்பாளர்களாக ஸ்ட்ராட்டஜி ஆட்களை வச்சு ரூட் லெவலில் மக்கள் என்ன பேசுகிறாங்க, என்ன தேவையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பர்டிகுலர் கலெக்ட் பண்ணி அதை ஐஏஎஸ் வச்சு அதுக்குரிய இதை போட்டு மக்களை கேட்ச் பண்ணுறதுக்கு அரசாங்கம் அது வேலை செய்யுது. எதிர்கட்சி என்ன பண்ணுது, அங்கேருந்து அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு எப்படி பணத்தை செலவழித்து எப்படியாவது குரல் வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க, ஒரு குற்றப்படுத்துகிற குரல் ஒன்று வருது, அதை அடிக்கி கீழப்படுத்துகிற ஒரு குரல் வருது. ஸோ யுத்தமே வார்த்தையின் யுத்தம் தான் நடக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது, வெளிப்படுத்தல் இருந்தது. குற்றப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறான், அவன் குற்றப்படுத்துகிற சங்க நெரிக்கிறதுக்கு கத்த சொல்றாரு, சாட்சியின் வசனத்தை கையில் எடு, ரத்தத்தை கையில் எடு, வார்த்தையை கையில் எடு, யுத்தம் பண்ணு. சண்டையே வார்த்தையின் யுத்தம் தாங்க, வார் ஆஃப் வேர்டு அப்படி எழுதிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி ஜனங்களுடைய மனதை மூளைச்சலவை பண்ணி அவர்களை செயல்படுத்த வைக்கிறான். ஆட்சி கவிழ்த்துப்படுது. நல்ல கவனிங்க, இங்க சாத்தானுடைய ஆட்சி கீழே தள்ளப்படுது. குற்றப்படுத்துறவன் கீழே தள்ளப்பட்டுட்டான். சாட்சியின் வசனத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் ஜெயித்தார்கள். ஆட்சி மாற்றமே எப்படி வந்திருக்கிறது? தேவ ராஜ்யம் சாத்தான் ராஜ்யத்தை எப்படி ஜெயித்தது அப்படின்னா குரல். உங்க காதுல சாத்தானுடைய பொய் நிறைய விஸ்பர் ஆஃப் லை, அவன் குரல் கொடுத்துட்டே இருக்கிறான். மைண்ட் வாய்ஸ், அதுக்கு பேர் என்னது? மைண்ட் வாய்ஸ். நீங்க தனியா வீட்டில் இருந்தா கூட உங்களை சுற்றி நிறைய குரல் உங்க ரிஜிஸ்டர் ஆகி அதெல்லாம் ஆம்பிளிஃபயர் போட்டு கேட்குது. தூக்கம் கிடையாதுங்க, நைட்டு ஃபுல்லா மைண்ட் வாய்ஸ். அதை ஓவர் கம் பண்ண தெரில. சங்கீதக்காரன் 69ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், கர்த்தாவே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும். இங்கே வெள்ளம் என்னது அப்படின்னா, நம்ம இங்கே இந்த வெளிப்படுத்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய வாயிலிருந்து ஒரு வெள்ளம் வருதான், வார்த்தை தான். ஃப்ளட் ஆஃப் வேர்ட்ஸ், மல்டிடியூட் ஆஃப் வேர்ட்ஸ். வார்த்தையை அள்ளி வீசுறான், திணறடிக்கிறான், மூச்சு திணற வைக்கிறான். என்ன போட்டுக்க பாருங்க, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள். இது என்ன வெள்ளம் தெரியுமா? வார்த்தையின் வெள்ளம். அது இங்க வாங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு முதல்ல இருந்தே இந்த அதிகாரத்தை டீட்டெயில் பண்றேன் பாருங்க, எப்படி இது காட்சி இருக்குது பாருங்க. 1ஆம் அதிகாரம், அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. நல்லா கவனிங்க, எப்படி இஸ்ரவேல் நாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தாரு,
இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய யுத்தம் நடந்துச்சு, அது எப்படி ஜெயித்தாருங்கிறது ரொம்ப அழகாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இங்கே வெளிப்படுத்தல யோவான் பேசுகிறான். ஒரு பெரிய அடையாள வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின்களே சந்திரனும் அவள் சிரசு மேல் 12 நட்சத்திரங்கள் கிரீடமும். இது யார் தெரியுமா? இந்த ஸ்திரீ இஸ்ரேல் தேசத்தை காமிக்குது. இஸ்ரேல் தேசம் ஒரு வல்லரசாக உயர்த்தப்பட்டு 12 கோத்திரம், 12 நட்சத்திரங்கள்னா 12 கோத்திரம் அந்த நாட்டில் தேவன் எழுப்புறாரு. எழுப்பி அங்கிருந்து அடுத்த வசனம் பாருங்க. அவள் கர்ப்பவதியா இருந்து, பாத்தீங்களா, இஸ்ரேல் நாட்டில இருந்து அவர் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக இயேசு இந்த உலகத்துக்குள் வரும்படி முயற்சி பண்றாரு. தேவராஜ்யம் ட்ரை பண்ணுது, திருத்துவம் முயற்சி பண்ணுது. ஆனா இன்னொரு காட்சி இருக்கு பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. இன்னொரு அடையாளம் காமிக்குது. இந்த பக்கம் ஒரு காட்சி, இந்த பக்கம் ஒரு காட்சி. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. என்ன இருக்குது? சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். ஆங்கிலத்தில் ஃபயரி ரெட் சர்பண்ட், நெருப்பு மாதிரி எரிந்து கொண்டிருக்கிற சிகப்பு வலு சர்ப்பம். என்னங்க, ஒரு பொம்பளை குழந்தை பெக்க போறா, எதில் எது நிற்குது? எது நிற்குது? 10 கொம்பு 7 தலையை வச்சுட்டு பாம்பு நிற்குது. என்ன இது? இஸ்ரேல் தேசத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மேசியா வரப்போறாரு. சாத்தான் தன்னுடைய சேனைகளை எல்லாம் கூட்டங்க நிற்கிறான். அடுத்த வசனம் பாருங்க, எதுக்கு நிக்குது? அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து, ஏற்கனவே இந்த சாத்தான் வானத்துல 1/3 பங்கு தூதர்களை செஞ்சான், கீழே இழுத்து தள்ளிட்டான். அவைகளை பூமியில் விழ தள்ளிச்சு. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த வலு சர்ப்பம் எதுக்கு நிக்குது? பிள்ளையை பட்சித்து போடும்படி. இவர் வந்துட்டா என் தலை நசிக்கிடுவாரு, உலகம் ரட்சிக்கப்பட்டு சொல்லி இத்தனை வருஷம் அரசாண்டு கொண்டிருக்கிற அந்த அதிபதியாகிய சாத்தான் இயேசு கிறிஸ்து பிறப்பை மிகவும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஏரோது காலத்தில் இயேசு பிறந்த உடனே கொலை செய்து ட்ரை பண்றான். எகிப்து நதியில் போட்டுருங்கிறான், நைல் நதியில் போட்டுருங்கிறான். பிள்ளையெல்லாம் சங்காரம் பண்றான். 2 வயசுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணுகிறான். அப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரை தள்ளிவிட பார்க்குறான். சிலுவையில் அடிக்கிற வரைக்கும் துரத்திட்டு வர்றான். இந்த காட்சியை தான் வெளிப்படுத்தல நீ கண்டவைகளையும் நடக்கிறவைகளையும் நடக்க போகிறவன் எழுது. கண்டது, இது நடந்த காரியத்தை சிலுவையில் என்ன நடந்திருக்கு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். இயேசு கிறிஸ்து யாரு? சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். கையை தட்டுங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. சகல ஜாதியும் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளைய இஸ்ரவேல் தேசம் பெற்றுக் கொடுத்தது. யூதா கோத்திரத்தை இயேசு பிறந்தாரு. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 33 வருடம் வாழ்ந்து 3 வருடம் ஊழியம் செய்து சிலுவையில் மரித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். இந்த குழந்தைய பெற்றுக் கொடுத்து இந்த ஸ்திரீ தானே, இந்த தேசம் தானே, இந்த இஸ்ரேல் நாடு தானே, இந்த நாட்டை நான் காலி பண்றேன் பாரு. அங்கே 1240 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த 1200 இந்த நாள் 3 வருஷம் இயேசு ஊழியம் செய்த இந்த 3 வருஷம் தான் அதை காமிக்குது. ஓகே, அடுத்த வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, சிலுவையில் நடந்த காட்சி இயேசு சிலுவையில் அடிக்கிற மாதிரி பார்க்கிறோம். ஆனா பைபிள் போட்டு என்ன உண்டாயிற்று? வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பிசாசு யுத்தம் பண்ணாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ வேற, கிறிஸ்துவினுடைய ரகமா இருக்கிறனால உங்களை தோற்கடிக்கவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள கொண்டு போறாங்களோ அவ்வளவுக்கு பந்து என்ன செய்யும்? என்ன வந்துடும்? எவ்வளவுக்கு எவ்வளவு வில்லில் வச்சு உன்னை பின்னால் இழுக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயரங்களுக்கு நீங்க போவீங்க. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஸ்ட்ராட்டஜி. வாசிங்க அடுத்த வசனம். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. 3ஆம் வானத்தில் சாத்தான் இருந்தா, அந்த வானத்திலிருந்து தேவனை கீழே தள்ளிட்டாரு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படும் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம்
தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. நல்லா பார்த்தீங்களா? சிலுவையில் இயேசு மரிக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய காட்சி ஸ்பிரிச்சுவல் ரேல்மில் பார்த்தா இதுதான் நடந்திருக்குது. வலு சர்ப்பம் கீழே வெட்டி தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்போ யாருடைய ராஜ்யம் நடக்குது? கிறிஸ்துவின் ராஜ்யம் அதிகாரம் நடந்துட்டு இருக்குது. 2000 வருஷமாக இந்த உலகத்தை கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். இதுதான் நிஜம். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ட்ரம்ப்பை பார்க்கலாம், இல்லை கமேனியை பார்க்கலாம், இவங்கெல்லாம் வரலாம் போகலாம். ஆனால் சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறா? தேவன் ராஜரீகம் பண்ணுறாரு. அதுதான் சபை இன்னைக்கு இந்த விழிப்புணர்வுக்கு வரணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி என்ன டிவிலையும் இன்றைக்கி சபை என்ன பேசிக்கிறாங்க? வர வர மோசமாகி இந்த உலகம் அழிவுக்கு போகுது, இந்த உலகத்தை பிசாசு அழிச்சிருவா, நம்மெல்லாம் பறந்து போயிடும். அப்படி கிடையவே கிடையாது. உம்முடைய ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். அப்பொழுது முடிவு வரும். இது எல்லாத்தையும் அவர் கேப்சர் பண்ண நிற்கிறார். அவர் ஆளுகை சேர்ந்து எல்லா சத்துருக்களையும் அவர் சிலுவையில் சாத்தானை கீழ்ப்படுத்திட்டாரு. சபை மீதியா கிடக்கிறதெல்லாம் கீழ்ப்படுத்தி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வருவார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் வந்து எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கேருந்து கிளப்பிட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. நிறைய கான்செப்ட் தப்பாக இருக்குது. அப்போ தேவன் அவருடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. இந்த ராஜ்யத்தில் அவன் என்ன பண்ணுறான்? தலை நசுக்கப்பட்டதுனால அவன் தந்திரமாக அவன் யூஸ் பண்ணுறது என்னென்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து பிசாசு என்ன பண்ண தெரியுமா? எல்லா மிருகத்துக்கு ஒரு நாக்கு தான், ஆனால் பாம்புக்கு மட்டும் வாயை திறந்து பேசுங்க. எத்தனை நாக்கு இருக்கும்? இப்படி தான் வரும் இல்லை? 2 நாக்கு வெளியே வரும், 2 நாக்கு. அவன் வந்து ஏவாள்கிட்ட ஒரு பொய் சொல்கிறான் தேவனை பற்றி. தேவன் உனக்கு நல்லதை மறைக்கிறாரு, அவர் அவ்வளோ நல்லவர் இல்லை நீ நினைக்கிற மாதிரி, அவர் உனக்கு நன்மையை மறைக்கிறாரு, தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொய்யை சொல்லி பொய்யை நம்ப வச்சு, கவனிங்க, முதலாவது சொல்லுவான், அப்புறம் கன்வின்ஸ் பண்ணுறான், காம்ப்ரமைஸ் பண்ணுறான். உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்களேன், உங்களை கேவலமானவன்னு சொல்லி நம்ப வச்சுட்டானே. அப்படி தானே உட்காந்துருக்கிறிய? நான் ரொம்ப சூப்பராக உட்காந்துக்கிறிய. வருஷக்கணக்காக பேசி பேசி உங்களை வந்து நம்ப வச்சிருக்கிறான். அதே போல் ஏவாளை செஞ்ச பொழுது இன்னைக்கு அவனுடைய பொய்கள் வியாபாரம் ஆகுது. ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். ஸோ இன்னைக்கு அவனுடைய பொய்யை நம்பி அன்னைக்கு என்ன பண்ணா, அவன் அந்த தேவன் விலக்கின கனியை புசித்து வஞ்சிக்கப்பட்டது போல இன்றைக்கும் அவன் அதே தந்திரத்தை தான் கையில் எடுக்கிறான். எடுத்து தேவனை பற்றி தப்பாக சொல்கிறான், உங்களை பற்றி தப்பாக சொல்கிறான், குற்றப்படுத்துகிறான். குற்ற உணர்வில் நம்மை அவன் சிறைப்படுத்த விரும்புகிறான். தொடர்ந்து வாசிங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மேலே இது நடந்துச்சு. குற்றம் சாட்டுகிறவன், சாத்தானுக்கு பேர் என்னது? குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர். வார்த்தையை அள்ளி வீசி உங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சு உங்களை குற்றுயிராய் கொலையுயிராய் உங்களை கூனி குறுகி வாழ வைக்க விரும்புகிறான். நீ எழும்பிடக்கூடாது, நீ விழிப்படையக்கூடாது, சத்தியம் தெரிஞ்சிடக்கூடாது, பொய்யை நம்பிய வாழணும் அப்படின்னு சொல்லி சபையிலே இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அதை செஞ்சுட்டு இருக்கிறான். அவர்கள் இன்றைக்கு சபை இங்கே விழிப்படைய வேண்டும். அவன் தள்ளப்பட்டுட்டாங்கிற போல சத்தியம் தெரியணும். ரெண்டாவது அடுத்தது நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்க, அடுத்த வசனம் தான், மரணம் நேரிடுகிறதா இருந்தால். நான் சொல்லுங்க, சாவே வந்தால் கூட குரலை குறைச்சிடாத, வார்த்தையை தேவனை குறித்த அறிக்கை நீ நிப்பாட்டாத. அவன் வார்த்தையில் ஜெயிக்கிறான்னா அதான் போட்டுக்குது, மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் மரணம் வந்தா கூட நான் விட மாட்டேன், தேவனுடைய சத்தியத்தை உறக்க சொல்லுவேன். பொய்க்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா சத்தியத்துக்கு அதை விட அதிக வல்லமை உண்டு. அல்லேலூயா. பொய்யை பேசி அவன் என்னை கீழத்தில் வந்தா நான் சத்தியத்தை அதை விட சத்தமா பேசுவேன்னு சொல்லி சவால் எடுக்கிறாங்க. இவங்க சபதம் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? மரணம் வந்தா கூட என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது, சாப வார்த்தை வராது, எதிர்மறையான வார்த்தை வராது, விசுவாச வார்த்தையில் அடித்து கீழே தள்ளுவேன்.
அதுதான் சபதம். இந்த வார்த்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பாருங்க. மற்ற எந்த வார்த்தைக்கு மேலே இப்படி ஒரு அடைமொழி வரல. மரணம் வந்தா கூட ஜீவனையும் பாராமல் வசனத்தினால ஜெயிப்பேன். அப்ப இங்க ஓவர் கம்மிங் பவர் எங்க இருக்கு அப்படின்னா, சாத்தானை நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்னா, அவன் சொல்லுகிற பொய்யை விட நீங்க சத்தியத்தை சத்தமாக பேச வேண்டும், கன்ஃபஸ் பண்ணணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் தேவனால் பிறந்தவன், உலகத்தை ஜெயிக்கிறவன், உலகத்தில் இருக்கிறவனிலும் சொல்லுங்க முடிங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்க மூளையை முதல்ல ஒரு சலவை பண்ணுங்க. உங்க மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவ் மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற எனக்கு விரோதமாக இருப்பவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ வசனத்தை நீங்கள் எடுத்து, வாளை எடுத்து நீங்கள் யுத்தம் பண்ண பழகணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனம். அவன் மரணம் வந்தா கூட நான் விடுற மாதிரி இல்லை. ஜெயித்தார்கள், ஜெயித்தார்கள், ஜெயித்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில பிசாசுக்கு கொஞ்ச காலம் உண்டுன்னு அவனுக்கு தெரியும். ரொம்ப காலம் கிடையாது. சொல்லுங்க. நிரந்தரமா என் வாழ்க்கையில் அவன் வாழட்ட முடியாது. ஒரு சீசன் அவன் ட்ரை பண்றான். ஒரு சீசன் ட்ரை பண்ணும் பொழுது பிலீவர்ஸ் விழிப்படைஞ்சு, ஆஹா இதுதானா, அப்போ நான் வார்த்தையை கரெக்ட் பண்ணிட்டா அவனை ஜெயிச்சிடலாமா, நான் விசுவாச வார்த்தையை பேசிட்டா நிரந்தரமாக அவனை ஜெயிச்சிடலாமா, அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த கொஞ்ச காலம் அவன் நிச்சயமாக பொய்யினால் உங்கள் வாழ்க்கையை முடக்கி வைக்க பார்க்குறான். ஆனால் நீங்கள் விழிப்படைந்து வெகுண்டெழுந்து எழும்ப வேண்டும், வீறு கொண்டு எழும்ப வேண்டும். ஆஹா இங்கே தான் சத்தியம் இருக்குதா, அப்போ நான் என்ன பேசணும், இனி சாத்தான் பேசுகிற பொய்க்கு நான் ஆமாஞ்சாமி சொல்ல மாட்டேன், அவன் கூட சேர்ந்துனா அதை நான் ஆமோதிக்க மாட்டேன், அதற்கு எதிராக சத்தியத்தை எடுத்து உறக்க பேசுவேன். ரொம்ப முக்கியமான சத்தியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து. கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல. இப்படித்தான் அவன் கேஷுவாலிட்டி கொண்டு வர்றான். எப்படி விசுவாசிகளை அவன் தாக்குறான். எனக்கு ஒரு கேள்வி உண்டு. ஏங்க சிலுவையில் செய்து முடிச்சு தலையை நசுக்கிட்டாரு, அப்படி இருந்தும் இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில் இவ்வளவு டேமேஜ் பண்ணுறானே, இவ்வளவு, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தாரோட விசுவாசிகள் இவ்வளோ போராட்டம் இருக்குன்னு பார்த்தா, அவன் இப்படித்தான் அவனுடைய தந்திரத்தில் மக்களை கல்ச்சர்லையும் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் முறுமுறுப்புலையும் ஒருத்தர் குற்றப்படுத்தலையும் குறை சொல்ல வச்சு தகர்த்துறான். வார்த்தையிலே வாழ்க்கையை சொல்லி முடிச்சிடறான். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு விழிப்படையணும். இனி என் வாயை திறந்து என் பிள்ளைய, என் பெத்த பிள்ளைய, என்னுடைய கட்டின கணவனை, மனைவியை, எங்கள் அம்மா அப்பாவை வாயை திறந்து என் வாயால் சபிக்க, அது ஏற்கனவே சாத்தான் செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏஜெண்டா நான் மாற மாட்டேன். நான் தேவனுடைய நிலகவனிங்க. இந்த பக்கம் வலு சர்ப்பம், இந்த பக்கம் தேவதூதர்கள். நீங்க யார் பக்கம் நின்று பேச போறீங்க, எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க போறீங்க? அவனும் வாயினால ஜெயிக்கிறான், இவனும் வாயினால ஜெயிக்கிறாரு. இப்ப எந்த பக்கம் உங்க வாயை நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? உலகம் ஃபுல்லா சாத்தானால விற்க. அதான் பூமியில விழுந்தான், பூமிக்கு ஆபத்து வரும். பூமியே இன்னைக்கு இதை வச்சு தான் அவன் என்ன பண்றான். அவனுக்கு வல்லமை கிடையாதுங்க, ஆனா தந்திரம் உண்டு. சாத்தானுக்கு உங்களை விட வல்லமை கிடையாது, ஆனா உங்களை விட அவனுக்கு தந்திரம் உண்டு. அவன் தந்திரங்களை அறியணும். எப்படி வர்றான்? மன்னியாமைங்கிற தந்திரம் வழியா வர்றான். எப்படி வர்றான்? அவிசுவாச வார்த்தைங்கிற தந்திரம் வழியா உங்களை பிடிக்கிறான், உங்க வாழ்க்கையை காலி பண்றான். ஆக ஒரு தீர்மானம் பண்ணும், இனி சாத்தானுடைய ஏஜெண்டா என் வாய் இருக்காது. என் வாய் இனி ஆவியான நல்ல. அதனால தான் நல்ல. இந்த சர்ப்பம், பாம்புக்கு விஷம் எங்க இருக்கும்? பாம்புக்கு விஷம் எங்க இருக்கும்? வாயில. அதனால தான் பெந்தேக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அக்கினிமயமான கையத்தட்டு, ஹல்லேலூயா. அவனுக்கு ஆன்டிபயோட்டிக், அவன் கொண்டு வர பாய்சனுக்கு ஆன்டிபயோட்டிக் என்னன்னா, நீ அந்நிய பாஷையில பேசுறா, தேவத்தை மகத்துவத்தை பேசு. அவன் பொய்ய திரிச்சு டபுள் மீனிங்ல பேசும் பொழுது அவனுக்கு டபுள் நாக்கு இருக்குன்னா, நான் தர்ற அக்கினிமயமான நாவு, அபிஷேகத்தின் வார்த்தையை பேச, அதை அடித்து கையத்தட்டு. அல்லேலூயா. ஆவியானவர் அங்கதான் கை வைக்கிறாரு. ஏன்னா ஓ வாய் அவன் பாய்சனாக்க இடம் கொடுக்காத. அவன் பாய்சன் அங்கிருந்து இது பண்றான், இன்புட் பண்றான். நீ அதுக்கு ஆன்டிபயோட்டிக் போடு.
உன் வார்த்தை ரொம்ப, அதனால்தான் ஊழியக்காரருடைய வார்த்தை நாவு கூர்மையான பட்டயம். இயேசு சாத்தானை ஜெயிச்ச காட்சியை நீங்கள் இதே வெளிப்படுத்தல பின்னால் தன் வாயின் பட்டயத்தினால் அவன் அழித்துட்டார். வார்த்தை தான் அவருக்கு பெயரே தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். ஆக நீங்கள் என்ன பண்ணணும், வசனத்தை எடுத்து வாழ. அதனால தான் சாத்தானை தாக்குறதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த ஒரே ஆயுதம், இருபுறமும் கருக்குள்ள ஆவியின் பட்டயம். என்ன பட்டயம்? வார்த்தை. ஏசுட்ட வந்து நல்லா கவனிங்க, எவ்வளோ தந்திரசாலி பாருங்க, எவ்வளோ பொய்காரம் பாருங்க. பசியாக இருக்கிற நேரத்தில் அவருடைய வீக்னஸை கண்டுபிடிச்சு இந்த கல்லை அப்பமாக்கி, வார்த்தை விஸ்பரிங், அதுக்கு எப்படி ஆன்டிபயோட்டிக் போடுறாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதின வார்த்தை எடுத்து அடிக்கிறார். அல்லேலூயா. உங்க வீக்னஸை பார்த்து ட்ராப் வைக்கிறான். புறாவுக்கு எது 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 இன்ட்ரெஸ்டான பயரை போட்டால் பிடிக்குமோ அதை போட்டுக்கிறான். எலிக்கு கருவாடு வைக்கிறான். அல்லேலூயா. ஆவியான ரொம்ப பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? உங்களை எப்படி பிடிக்க, உங்களுக்கு கருவாடு வச்சுட்டு அலைகிறான். இந்த எலியை எப்படி பிடிக்கலாம்? உங்கள் வீக்னஸ் அவன் பார்த்து அங்கே ட்ராப் வைக்கிறான். எலியை பிடிக்க நம்ம என்ன வைக்கிறோம்? நம்ம சாப்பிட்றதுக்கு தியாகம் பண்ணி என்ன பண்ணுறோம்? அதை சுட்டு மகனை இன்னையோடு உன் ஜோலி முடியும். தேங்காய் எடுத்து சுட்டு நல்ல மணக்க வைக்கிறோம். இதே போல தான் சாத்தான உங்களுடைய வீக்னஸை பார்த்து மணக்க வைக்கிறான். நீங்கள் அதை தந்திரத்தில் தப்பணும் அப்படின்னா வார்த்தையை கையில் எடுக்கணும். அவருடைய பாருங்கள், அதே மாதிரி அடுத்தது வசனத்தை எடுத்து சொல்கிறான் பாருங்க. நீ மேலேருந்து குதி, 91 சங்கீதம் எழுதியிருக்குது, தூதர்கள் கையில். ஏங்க இயேசுவையே பதம் பார்த்தவன் பச்சை மரத்துக்கே உங்களெல்லாம் விட்டு வைப்பானா? அப்போ என்ன பண்ணணும்? இயேசு என்ன ஆப்ரேஷன் எடுத்தாரோ அதே தான் நம்ம எடுக்கணும். அவர் சொன்னார், உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை என்று எழுதியிருக்கிறதே. அப்போ வார்த்தை தான் எடுத்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறாரு. அவனுடைய எல்லா தாக்குதலுக்கும் இயேசு பயன்படுத்துறது வார்த்தை தான். ஆக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க வார்த்தையோடு என்னத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் வார்த்தைக்கு நேரம் அதிகம் கொடுக்கணும். சூப்பர். ப்ராக்டிக்கல் வரலாமா? ப்ராக்டிக்கல் வரலாமா? இன்றைக்கி என்ன பண்ண பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன அஃபென்ஸு கொண்டு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், இன்றைக்கி சோஷியல் மீடியா வழியாக நிறைய வார்த்தைகளை போடுறான். சின்ன ஒரு தலைவலி வந்த உடனே ஏஐட்ட போய் கேட்குறாங்க, ஏஐ எனக்கு தலைவலி, உடனே அது சொல்லுது இது வந்து இதனுடைய அறிகுறியாக இருக்கும், இது இதனுடைய இது 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 கேன்சருடைய, அவ்வளோதான். சின்ன தலைவலி தாங்காலும் தூங்கலை, அதனால் வந்திருக்குது. சீப்போன்னு விரட்டி அடிக்க போல இங்கே போய் கேட்டு இவன் அள்ளி வீசுகிறான். என்ன பண்ணுறான்? டன் கணக்காக இறக்குறான். அப்புறம் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் போடுறது அதுக்கு இதுக்கு எங்கேயோ கூட்டு போயிடுது. கொஞ்ச நேரத்தில் சாதாரண தலைவலியாக இருந்தது பேய் பிடிச்சி உட்காந்துருக்குது. அது வரைக்கும் இது வரைக்கும் முழிக்கிற மொழி. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஒரு காரியத்தில் காயப்பட்டிருக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்கள் யூடியூப்பில் ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள், வாங்க 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 ஸ்டேட்டஸ், நமக்கே நம்ம இங்கே இந்த இதில் போராடிட்டுருக்கோம், அங்கே ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போடுவான். அதை பார்த்த உடனே இவன் எனக்கு தான் போட்டிருக்கிறான். ஸ்டேட்டஸை பார்த்தோன்னே காலைல சில ஆட்கள் விடிஞ்ச உடனே எது தான் அவங்களுக்கெல்லாம் அந்த கல் எடுத்து மண்டை மேலே போட்டுருக்கிறேன். ஸ்டேட்டஸை கால் எழும்பி பார்க்குற பொழப்பை விடு. என்ன பண்ண தெரியுமா? அப்போ வந்து உங்களுடைய சார்ந்தவங்க ஒரு இது போடுவாங்க, ஸ்டேட்டஸ் பண்ணோடனே இவன் வந்து என்னை பற்றி தான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி இன்னொருத்தி சொல்கிறது. அவள் சொல்லா, அப்படியா நான் இன்னும் பார்க்கலையே, பாரு அதை பார்த்துட்டு வந்துட்டு ஆமாம் குறை 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 அள்ளி வீசுகிறான். அது ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய சாதாரண தகவல் கூட உங்கள் உடஞ்சி போன கண்ணாடி வழியை பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தையாகவே இருக்கும். வெள்ளம் வாசிங்க சங்கீதம் 69 இப்போ படித்து பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. தண்ணிக்குள்ளே முங்கும் பொழுது பேதுரு சொல்கிறான், கர்த்தாவே வெள்ளங்கள். இது என்ன வெள்ளம்? வார்த்தையின் வெள்ளம். மனிதர்கள் பேசுகிற வார்த்தை இன்னைக்கு என்ன
சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னைக்கு வார்த்தைக்கு என்ன கிடையாது, பஞ்சமே அள்ளி விடுறான், வெள்ளத்தை ஊத்துறான். எங்க வருது? ஆத்துமாங்கிறது உங்க மைண்டு யோசிக்கிற இடத்த கரெக்ட் பண்றதுக்கு மூச்சு திணற அளவுக்கு சிலர்லாம் சில வார்த்தையை கேட்டுட்டு வீட்டில் உட்காந்து என்ன என்ன யாருமே இருக்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு எப்படி யாரும் இருக்காங்க அப்படின்னா சஃபகேஷன். வார்த்தை வந்து இவங்களுடைய ஆத்துமாவை நெருக்கி மூச்சு திணற வைக்குது. அதான் சொல்றான், என் ஆத்துமா மட்டும் பெருகி வருது. அடுத்த வசனம் படிங்க, அடுத்த வசனம் படிங்க. ஆழமான உடையில் ஆழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. போ, முதல்ல கழுத்து வரைக்கும் வந்துச்சு, இப்ப எங்க போயிடுச்சு? அப்புறம் என்ன சொல்லுவீங்க? தலைக்கு மேல பிறகு ஜான் போனா என்ன, மோசஸ் போனா என்ன? அப்போ நீச்சல் நீச்சல் யாருக்கெல்லாம் தெரியும்? நீச்சல் நீச்சல் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. நீச்சல் அடிச்சா தெரியும், கொஞ்சம் கை வைத்துங்க. 1-2 கேஸாக இருக்குறா நல்ல, இவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும். இந்த நீச்சல் தெரியாத ஆட்கள் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டா கால் 8:30 வரைக்கும் உள்ள உயரத்தை செஞ்சிடும், ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்போம். கொஞ்சம் கால் தரையில் படலை அப்படின்னா என்ன இருக்கும்? நேரத்தில் எங்கேருந்து பயம் வரும்னு தெரியாது. ஏன்னா என்ன தெரியாது? அதுதான் சொல்கிறான், தலைக்கு மேலே வெள்ள போயிச்சு ஆண்டவரே. இந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா சத்துரு வார்த்தையை அள்ளி வீசுகிறான், இறைக்கிறான். எனக்கு மூச்சு திணறுது, தண்ணிக்குள்ளே முங்குறேன், ராத்திரி தூக்கம் இல்லைங்க. ஒரு வார்த்தை 1 வாரம் ஓடுது ஒருத்தருடைய வாழ்க்கையில், சிந்தனையில். அது யாரையும் பயன்படுத்துகிறா, மாமியாரா, வந்தவன் போனவன், வேலையில் கூட வேலை பார்க்குறவன், அவன் போனேன், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு ஃபேஸ்புக், ஒரு டெக்ஸ்ட்டு, இது வந்து இன்னைக்கு குடும்பங்களை நரகமாக்கிட்டு இருக்குது. வெள்ளங்கள் வார்த்தையை வச்சு இன்னைக்கு நம்மளை நிலைகுலைய செய்கிறான். நிலைகுலைகிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையாத ஜலத்திலே ஆழ்ந்திருக்கிறேன், உலையில் அழிந்திருக்கிறேன். இந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்க, வேர்ட்ஸ் தான், வார்த்தையினால எதிரிகள் பேசுகிற வார்த்தை. இவனால் அப்படியே ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கடைசியில் எப்படி ஓவர் பண்ணுறான்? கடைசி 4 வசனம், 30ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி 4 வசனம் எப்படி ஓவர் கம் பண்ணுறான் பாருங்க. ஏய், எனக்கு விரோதமா நீ பொய்ய சொல்லி சொல்லி என்னை முங்குற அளவுக்கு கொண்டு போனா நான் இப்போ ஒன்று செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? பாட்டு பாட போறேன். ஸ்தோத்திரத்தினால நான் தேவன் நல்ல வார்த்தையினால அவன் உங்களை அமிழ்த்தும் பொழுது நீங்கள் வார்த்தையினாலே ஜெயிக்க வேண்டும். உங்க வீட்டுக்குள்ளேயே நல்ல பாட்டை போட்டு சத்தமா போட்டு கூட சேர்ந்து பாடுங்க. நல்ல ஆவிக்குரிய செய்தியை கேளுங்க, இன்புட்டை மாத்துங்க. சில வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, அந்த நேரத்தில் வந்து அப்படி முட்டிக்கிட்டு வருது. என்ன பண்ணுறது? நேர பைபிளுக்கு பாருங்களேன். இந்த இந்த சாத்தா வந்து இந்த ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பிரச்சனை பண்ண பிறகு கூட வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, திரும்ப திரும்ப நினச்சிவாங்க, திரும்ப வந்து என்ன போட்டிருக்கான், திரும்ப வைப்பாங்க, திரும்ப இப்படி தான் போயிருப்பான், திரும்ப அதான் அவன் தான் போட்டுருப்பானோ, இவன் போட்டிருக்கானோ. இதை விட்டுட்டு எதை தேட மாட்டாங்க, இதுக்கு ஓட மாட்டாங்க. நீங்கள் வார்த்தைக்கு ஓடி இதற்குரிய பதிலடி இங்கே இருக்குது. அப்போ தேவனை நான் பாடி கொம்பும் விரிகுளம்புள்ள எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு. அப்போ உங்களை சுற்றி உங்களுடைய கிளைமேட்டை மாற்றுறதுக்கு, உங்களுடைய பேக்ரவுண்டை மாற்றுறதுக்கு தேவன் வைத்திருக்கிற அதிரடி மாற்றம் வர்ஷிப், வேர்ட் ஆஃப் காட். பாருங்களேன், அதனால தான் பாட்டு ஆராதனை கர்த்தர் ஊழியம் செய்கிறாரு. அல்லேலூயா. ஆராதனைக்கு நீங்கள் உள்ளே வரணும். ஏன் சொல்கிறோன்னா, அந்த வரிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாரம் முழுவதும் பஞ்சராகி பல நெகட்டிவ் வார்த்தை கேட்டு வர்ற உங்களுக்கு இங்கே சொல்லப்படுற ஆராதனை பாடல் வரிகள் உங்களை தூக்கி நிறுத்தும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. உங்களை பலப்படுத்த ஒரு தைரியம் தரும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும், ஆமாம், எனக்கு எல்லாம் நன்மையாக மாறும். எதிர்மறையாகவே யோசிச்சுட்டு வந்து உள்ளே உட்காரும் பொழுது இந்த நேர்மறையான பாடல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மூளைச்செலவு செய்து. அதுதான் ஃபெல்லோஷிப்பை விடக்கூடாது. சபை கூடி வரதில் ஏன் விடக்கூடாதுன்னா உங்கள் பெனிஃபிட்டுக்கு தான். இங்கே வந்து ஒருத்தருடைய சாட்சி, ஒருத்தருடைய பாடல், ஒரு சத்தியம் உங்கள் வாழ்க்கையை தூசி தட்டி தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து சோத்திரத்தை மகிமைப்படுத்துவேன். அடுத்த வசனம், அடுத்த வசனம். இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். அடுத்த வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். சஞ்சலப்படாது, கவலைப்படாது, மூழ்கி போக, டிப்ரெஷனை போக மாட்டீங்க.
மன அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டீங்க. உங்கள் இருதயம் என்கரேஜ் ஆகும், மோட்டிவேட் ஆகும், பலப்படும். அப்படி சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். இப்போ பாருங்க, ஃபோக்கஸ் மாறிச்சு. முதல்ல முங்குறேன், தண்ணி மேலே போகுது, கழுத்தை நெரிக்குது, முக்குது, எனக்கு மூச்சு தரேன்னு சொன்னவன் இப்போ பேச்சு மாத்திரம் பாருங்க. அதாவது ஸ்டியரிங் உங்கள் கையில் இருக்கணும். கைத்தட்டு. ஸ்டியரிங் யார் கையில் இருக்கணும்? எவ்வளவு தண்ணி வெளில வந்தாலும் ஸ்டியரிங்கை விட்டுறக்கூடாது. எண்டு நோட்டு நீங்கள் தான் போடணும். வண்டி ஸ்டார்டிங் வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் எண்டை வந்து ப்ராப்பராக நிப்பாடுறாங்க. சொல்கிற பாருங்க, முதல்ல ஆரம்பிக்கும் போது முங்குறேன், நெரிக்குதுன்னு சொல்கிறவன் இப்போ சொல்கிறான் பாருங்க, கட்டுண்டவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டா, என் விண்ணப்பத்தை கேட்கிறாரு. அடுத்த வசனம். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவுது. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார், அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்ன பேச்சுங்க பேசுறான்? என்னை நெருக்குது, மூச்சு முட்டின்னு சொல்றவன் சுதந்தரித்துக் கொள்வார்கள்ங்கறான். அடுத்த வசனம். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசம். அதாவது என்ன சொல்றான்னா, நான் ஜெயிப்பேன், அல்லேலூயா, நான் நன்மையா இருப்பேன், எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமா. அப்போ நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போகும் பொழுது அதை பாசிட்டிவா திருப்பி கொண்டு வர தெரியணும். இதுதான் உங்களுடைய ஸ்மார்ட்னஸ், சாமர்த்தியம். இப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னா அந்த சிச்சுவேஷனை மாற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கணும். நெகட்டிவாகவே போய்ட்டுக்கணும், நெகட்டிவாகவே நீங்கள் கொண்டு போய்ட்டக்கூடாது. வார்த்தை நெருக்குது, மெனியை பிடிக்குது, மூச்சு திணறுன்னு ஆரம்பித்தவன் கடைசியில் வண்டி எங்கே கொண்டு வரான்னா, துதிப்பேன், பாடுவேன். பவுலு சீலான்னு சொல்கிறாங்க, சிறைச்சாலை போட்டு அடி அடி தொழுமற்ற அவர்கள் பாடி துதி செய்த பொழுது அலங்கம் இடிந்தது, சிறைச்சாலை. ஸோ சூழ்நிலையை மாற்றக்கூடிய நாவு உங்கள் நாவாக இருக்கணும். இங்கேயும் வார்த்தை தான் வருது. வார்த்தையினால சூழ்நிலையை வென்றெடுக்கிறார்கள், வார்த்தையினால காரியத்தை மாற்றுறாங்க. வெள்ளமே அங்கே இப்போ பேச்சில் வரல, வெள்ளத்தில் முங்கினவே இப்போ வேற மாதிரி பேச சுதந்திரிக்க போறேங்கிறான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார் சொல்றான். வார்த்தை மாறிடுச்சு, நெகட்டிவா ஆரம்பிச்சு பாசிட்டிவா முடிக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வெற்றி தோல்வி உங்க வாயில் இருக்குது. அல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு வார்த்தையை மாத்துங்க. நெகட்டிவா பார்க்கறத நெகட்டிவா பேசாதீங்க. ஸோ இங்கே யுத்தம் என்ன நடக்குது? வாங்க இங்கே வாங்க, வெளிப்படுத்த வாங்க, முடிச்சலாம் பாருங்கள். என்ன பண்ணுறா பாருங்கள், கர்த்தர் எப்படி அங்கே ஓவர் கம் பண்ண வைக்கிறா பாருங்கள். ஏதோ சும்மா ஆண்டர் வார்த்தை எழுதிட்டு போகிற ஸ்திரியானவள் பாம்பின் ஒரு காலத்துக்கு வாசிங்க அந்த வசனம் 14. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு, மறுபடியும் பாருங்க, அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஆஹா என்ன பண்றான்? வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை ஊத்துறான். சபையை அழிக்கிறதுக்கு சாத்தான் வாயிலிருந்து பொய்களை வெள்ளம் மாதிரி திறந்து விடுறான். பாருங்க, பாம்புங்கிறீங்க, வாய்ங்கிறீங்க, வெள்ளங்கிறீங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? வார்த்தை. இன்னைக்கு யுத்தமே வார்த்தை தான் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பிசாசு ஆம்பிளிஃபையர் போட்டு உங்க காதுல கேட்க வைக்கிறான். தூக்கம் இல்லை, பெருமூச்சு, மைண்ட் வாய்ஸ். ஆள் உட்கார்ந்து பேசுறவங்களும் இல்லையவங்க, தூக்கத்தில் மைண்ட் வாய்ஸ் அப்படி பேசுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவன் வார்த்தையை ஓப்பன் பண்ணி விடுறான். அவனுடைய வாயிலிருந்து, டெவில் வாயிலிருந்து என்ன வரும்? பொய் தான் வரும். அவன் பொய்யனும் பொய்க்கு அவன் பேசும்போது பொய்யத்தான் எடுத்து பேசணும் போட்டிருக்குது. இதுக்கு எப்படி கர்த்தர் ஓவர் கம் பண்றாரு? பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. எஸ், நல்ல கவனிங்க. எந்த பூமியில இயேசு ரத்தம் சிந்தினாரோ அதே பூமியில உங்களை அழிக்கும்படி பிசாசு கொன்ற எல்லா வார்த்தைகளையும் விழுங்கி உங்களை மேற்கொள்ள வைப்பதற்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பூமியின் பாதாளத்தில் இறங்கும் பொழுது எல்லா சாத்தானுடைய பொய்களையும் உரிந்து உள்ள உண்டு. நமக்கு அவருடைய ஜீவனை உயிர்த்து அந்த வார்த்தையை தந்திருக்கிறார்.
அல்லேலூயா. பூமியானது அவளுக்கு உதவி செய்து. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அநாதை கிடையாது. நீங்கள் தனியாகவே வார்த்தையில் நீங்கள் மடங்கடிக்கப்பட்டு மன சோர்விலே மன உளைச்சலை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இந்த பூமியில் நிறைய ஊழியர்களை வைத்திருக்கிறார், உதவிகளை வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய நண்பர்களை வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணுங்கள், ஆக்சஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதை எடுத்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வார்த்தை யுத்தம். ஆக தேவனுடைய பிள்ளைங்க, இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். பல வருடங்களாக எழும்ப முடியாதபடி உங்களை முடக்கி வைத்திருக்கிற நுகத்தை ஆவியானவர் இன்னைக்கு உடைக்க போகிறார். அல்லேலூயா. தூங்க முடியாத பிரச்சனைக்கு இன்றைக்கி ஆண்டவர் முடிவு கட்டுறார். ஒன்று. அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் பேசப்பட்ட எல்லா எதிர்மறையான வார்த்தையினுடைய அழுத்தங்களை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். அல்லேலூயா. அதனுடைய எல்லா வேரையும் கொடுக்கையும் ஆண்டவர் பிடுங்கி உங்களை இன்னைக்கு உங்களை எழும்ப விடாதபடி அடக்கி வைத்திருக்கிற முடக்கி வைத்திருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்பட போகிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆவியிலே நிறந்து மகத்துவங்களை பேச ஆரம்பிக்கும் பொழுது பெந்தேக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட வல்லமை வெடித்து சிதறுகிற, யாரும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அலையை, ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது போல உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் வரும் பொழுது, ஹல்லேலூயா, பைபிள் வசனம் இருக்கு, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த வெள்ளம் போல வார்த்தை தான் வருது. அதற்கு எதிராக தேவன் சொல்றார், கொடியை என்ன கொடியேற்றுறாருன்னா, ஏற்கனவே யுத்தம் முடிஞ்சு செஞ்சோம். கொடி எதுக்கு ஏற்றுவாங்க? ஜெயிச்ச பிறகுதான் கொடி ஏற்றுவாங்க. இவன் வெள்ளம் போல வர்றான். ஆவியானவர் என்ன பண்றாரு? கொடியேற்ற. எதுக்குன்னு? டே, அதெல்லாம் எங்கேயோ நினைச்சு சிலுவையில் உன் மேட்ரை முடிச்சிட்டேன்னு சொல்லி கொடியேற்றுறாரு. நீ ஜெயித்து விட்டாய், ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன், ஏற்கனவே நான் சிலுவையிலே இயேசுவின் மூலம் ஜெயித்திருக்கிறேன்னு சொல்லி ஜெயக்கொடி ஏற்றும்படி ஆவியாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டே இருப்பார். வெற்றிக்காக உங்களை உற்சாகப்படுத்துவார். வெற்றி உங்களுடையதுன்னு சொல்லுவார். நீ தோற்கடிக்கப்பட முடியாது. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜெயம் கொள்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் முடிச்சிடறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்ங்கிற வார்த்தையில் ஜெயிக்கிறவர்னு சொல்லுங்க. ஜெயிக்கிறவர். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்போம். ஆக நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன். கண்களை மூடி ஹல்லேலூயா. அந்த காலை வேளை ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஆண்டவர், இனிமேலும் நான் பொய்யின் வார்த்தையை கேட்டு அதை கன்வின்ஸ் ஆகி அதை நான் நம்பிட்டு இருக்கிற மாட்டேன். இன்னைக்கு நான் விசுவாச வார்த்தை எடுத்து நான் பேசுவேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஜீவனையும் பாராமல் வசனத்தினாலே ஜெயித்தார்கள், வார்த்தையினாலே ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில் பல வருடங்களாக என்னை அழுத்தி கொண்டிருக்கிற நுகங்கள் உடைக்கப்படுவது. உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன் மேலே சொன்ன சாபத்தை சாத்தான் இனிமேலும் உன் வாழ்க்கையில் வச்சு உன்னை அடிமைப்படுத்த முடியாது. அந்த சங்கிலி உடைகிறது. ஆலலிய. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. குற்றப்படுத்துறவனை குற்றப்படுத்துகிற அபிஷேகம் மேல் இருக்குது. குற்றப்படுத்தவனை கீழே தள்ளுகிற அனாயிண்டிங்க தேவன் உமைக்கிறார். ஆவியானவர் நெருப்பான ஆவியானவர். நாவு பிரிந்திருக்கிற நாவுகளாக அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. இந்த குற்றப்படுத்துகிற சாத்தனுடைய பொய்களை அழிப்பதற்கு தான் அந்நிய பாஷை தந்திருக்கிறார். ஆவிலே நிறந்து விசுவாச வார்த்தை நீ பேசும் பொழுது எல்லா பொய்களையும் கீழே தள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஷிஃப்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இனிமேலும் உங்க வாழ்க்கையில சாத்தான் ஜெயம் எடுக்க முடியாது. இனிமேலும் உங்களை அடிமைப்படுத்தி வைக்க முடியாது. உங்களுடைய விடுதலையின் நாள் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. இந்த பாடலை பாடி ஹல்லேலூயா ஒரு விடுதலையின் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கைத்தறி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே.
அல்லேலூயா. மலைகளை ஷமரி பலிபரம ஷமலமரி மலமமா. சதிகளை முறியடி சாத்தானை ஆமே ஆமே. எல்லா சதிகளை முறியடித்தே சாத்தானை ஜெயித்து. கரங்களை தட்டி தோல்வியான ஷமரி மலகரம ஷபரபரபரபரி மலபரப. தோல்வியான கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ ஓ இயேசு என்னோடு. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் இடிந்து விழும். அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ். ஆமே ஆமே. தேவ அபிஷேகம் எனக்குள் மகிழ்ந்திடுவே. தோல்வி எனக்கில்லையே, தோற்று போய். ஆமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஓ இயேசு என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி. ஆமே 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 ஆமே. இயேசு என்னோடு கரங்களை தட்டி தேவ ஆவியானவர் காலை வெள்ளை அநேகர் மேல் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்கள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பொய்யினாலே உங்கள் வாழ்க்கையை முடக்கி வைத்திருந்த சாத்தனுடைய அஸ்திபாரங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவிலே நிறைந்து நீ ஜெபிக்கிற பொழுது உன் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, எழும்ப முடியாதபடி இருக்கிற எல்லா அரண்களும் உடைக்கப்படுகிறது.